அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம கிரக சேர்க்கைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சந்திரனோடு சேர்ந்த ராகு பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சந்திரனோட ராகு சேர்ந்தால் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ ராகு அப்படின்னு நம்ம சொல்லச்சே ஆசை, மாயை, அதுக்கப்புறம் பிரம்மாண்டம், அதேமாதிரி வளர்ச்சியும் இருக்கும். அதுமாதிரி இதுவும் இல்லாத ஒன்று இருக்கிறதா உருவகப்படுத்துறதுன்றது ராகுவோட வேலையாக இருக்கும். ஏன்னா இது உடலற்ற தலை இல்லாத தலையோடு இருக்க உடலற்ற கிரகமாக இருக்குது. ஸோ இங்கே உடல்காரகனான சந்திரன் சேரும்போது இன்னும் அதை வளர்ச்சி வாசைகள் அப்படின்றது அந்த அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கலாம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அது ஒரு சில நிலைகளில் தடுமாற்றங்களும் பல அவமானங்கள், வழக்குகள், ஸோ இதை மாதிரியே இந்த இணைவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது ராகு சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லச்சு, சந்திரன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், மனசு, உடல், இதுக்கெல்லாம் புத்தி, செயல் தான் சந்திரன் சொல்லுவோம். இப்போ ராகு அப்படின்னு பார்க்கச்சு பேராசை, அதுக்கப்புறம் ஒரு மாயை, ஒரு தோற்றம், ஒரு ஆற்றல், அது மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இந்த தலையோட கூட இந்த உடல்ன்ற சந்திரன் இணையும் போது பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய வளர்ச்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். அதாவது தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம், அதேமாதிரி விடாமுயற்சி என்னமோ இது வராது. ஒரு சமயத்தில் பார்த்தா இந்த இணைவு அப்படின்றது கஷ்டப்படாமல் அப்படியே மேலே வரணுன்னு கூட ஒரு சிந்தனைகளில் இருக்கும். ஒரு குறுக்கு வழி அதை மாதிரி இதுலேயும் போகுன்றது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராகு சந்திரன் நினைவு பெற்றவர்கள் இந்த அமானுஷ சக்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, படைப்பாற்றல், அது மாதிரி இதில் ஒரு திறந்து விளங்குவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நினைவாற்றல், கற்பனை திறன் எல்லாமே அதிக வளர்ச்சி, அதிக முன்னேற்றம் இருக்கும். புதுமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எதுவுமே பெரிய லெவலில் தான் எங்களோட திங்கிங் எல்லாமே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த சந்திரன் என்ற மனசு புத்திக்காரனோட ராகு என்ற பேராசை, இந்த மாயை சேரும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி ஒரு அபரிவிதமான சாதனைகள் நிறைய செய்வாங்கன்னா, ஆராய்ச்சி, சிந்தனை ஆற்றல் நிறைய இருக்கும். கற்பனை வளம் நிறைந்தவர் சொன்ன இல்லையா, சிந்தனை ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல இது கூட இந்த இடத்துல இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இணைவு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டிகிரி, இந்த ராகு அண்டு சந்திரன் சேர்ந்து ஒரு இணைவுன்றது 7-9 டிகிரி அந்த லெவலில் இருக்குது அப்படின்னா இவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள், தைரியம், சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள் கூட நம்ம இவங்கள சொல்லலாம். படைப்பு திறன், தன்னாற்றல் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணுறது இருக்கும். இவங்களுடைய இதெல்லாமே சிந்தனைகளும் ஒரு புதுமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கப்படுவார்கள் கூட நம்ம சொல்லலாம். துணிச்சல், தைரியம் இருக்கும். ஏன்னா ராகு அப்படின்ற பெரிய லெவலில் இருக்கும். ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி கூட அது கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். புகழ் பெறுவார்கள் கூட சொல்லலாம். புகழின் உச்சிக்கே கூட அவங்க போய் சேர்ந்து வாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தது இந்த ராகு சந்திரனோட இணைவு அப்படின்றது. அதனால் இது ஒரு யுத்த யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய இவங்க சவால்களை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். சில போராட்டங்கள் நிறைந்ததாக ஒரு சில இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே ஒரு சமயத்தில் இவங்க ஒரு பொய் சொல்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகள் கூட ஒரு சில சமயத்தில் இவங்க நிலை தடுமாற்றம் கூட இவங்களுக்கு இதில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சிறப்பு மிக்கது இந்த ராகு சந்திரன் இணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ராகு சந்திரன் நினைவில் சந்திரன் வலுவாக இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு இவங்களுக்கு இந்த யோகம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிற அந்த இடத்துல இவங்க நிச்சயமாக ஜெயிக்க பிறந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம். நிறைய புகழ்பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் இந்த சந்திரன் வலுப்பெற்று ராகு இருக்கலச்சு அந்த ராகுவோடைய ஆசையை அந்த எடுத்த நல்ல ஒரு பிரம்மாண்டமாக படைக்க இது பண்ணாலும் சந்திரன் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதை ஒரு சீரான நிலைக்கு எடுத்துன்னு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த இடத்துல சந்திரனோட இணைவு இருக்கிறதுனால பாதிப்புகள் அந்தளவுக்கு கொஞ்சம் குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆசைகள் எல்லாம் வளர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் போய் அது ஒரு தடுத்து இந்த மன வலிமை கட்டுப்படுத்தும் வலிமை இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சில இதோட ஒரு கண்டிஷன், ரூல்ஸ் இது போடுறோம் இல்லைங்களா, வரம்பு ஓரளவு மீற மாட்டாங்கன்றத ஒரு எண்ணம் கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க செயல்கள்லாம் நல்லா இருக்கும். நல்ல சாதனையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் புகழ் பெறுவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வலு பெற்றவர்கள் கூட சந்திரன் ராகுல அந்த இதில் நல்ல நிலைகள் இருக்கும். ஒரு உயரிய நிலை, ஒரு நல்ல பேச்சு, நல்ல திறமை எல்லாமே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி
இந்த ராகு சந்திரன் நினைவில் ராகு பலம் பெற்று இருக்கார் அப்படின்னா இது வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நல்ல திறமையெல்லாம் இருந்தால் கூட நல்லா மேலே போயிடுவாங்க. போயிட்டோன்னே அந்த ஏன்னா ராகு வந்து பேராசை மாயை இல்லையா, அது இருக்கிறது அது இன்னும் 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 போச்சு வந்து அப்படியே வந்து அகண்ட பாதத்தை தள்ளிடும். ஸோ அதனால் எங்கள் வார்த்தை செயல்கள் செய்தியை வந்து நல்லா மேலே ஏற்றத்தை கொடுத்து அப்படியே ஒரே அடியில் கீழே பாதாளத்தை தள்ளிடும். ஸோ அந்த பாதாளத்தை தள்ளிச்சு அவங்க மன சங்கடங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எடுத்து போய் சேர்த்துருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த தன்மை இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த ராகு சந்திரன் நினைவு பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது திறமை எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு லெவலோட மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நல்ல இதில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பெரிய அவமானங்கள், ஒரு முன்னேற்றங்களே இருக்காது. அதே போல் இந்த ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்ட இருக்க நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் வந்து வாழ்க்கையில் விரக்திகள், பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள் நிறைய நிறைந்தா இருக்கும். எங்கள் திறமைகள் வெளியே எடுத்துன்னு வர முடியாது. ஒரு வித பய உணர்ச்சி, எது செய்தாலும் வந்து முன்கோபம். அதுனா இது வந்து ராகு வந்து மாயை இல்லையா, ஏடாகூடமாக செய்து போய் மாட்டிப்பாங்க ஒரு பிரச்சனைகளில். இவங்களே கூட போய் வழியே போய் மாட்டிக்கிறாங்க கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய தன்மையை வந்து இந்த ராகுவோட சந்திரன் ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. இதுவும் உங்களுக்கு அவமானங்கள், பிரச்சனைகளே வந்து ஒரு நிறைந்த ஒரு குழப்பமான மனநிலை, தீரா இதுவும் வந்து ஒரு சிரமற்ற நிலை, ஒரு முடிவு எதுவும் சரியாக எடுக்க முடியாது. இவங்க ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் அதில் வந்து சிரமம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன வளர்ச்சி குன்றிய நிலை கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த ராகு சந்திரன் இணைவில் வந்து புகழ்பெற்றவர்கள் கூட நிறைய பேர் நம்ம இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து கிரிக்கெட் வீரர் இருக்கார் சச்சின் டெண்டுல்கர். ஸோ இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகுவும் சந்திரனும் இணைந்த நிலையில் இருக்குது. ஸோ இது சமநிலையில் இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்ற விளையாட்டு அந்த இதில் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் இவர் வந்து சேர்ந்துலேருந்து விளங்கியிருக்காருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தி திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர்னு சொல்கிற அனில் கபூர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து சந்திரனோட ராகு இருக்குது. ஆனால் இந்த 8ல் இருக்க சந்திரன் ராகுவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய நிறைந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பட தயாரிப்பாளர்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இதுவாகவும் இவர் வந்து விளங்கினார்ன்றது ஒரு குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய். ஸோ இவங்க வந்து இவங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து இந்த ராகு சந்திரன் இணைவு. ஸோ 3ஆம் இடம் அப்படின்றப்போ சுயமுயற்சி, முன்னேற்றங்கள், தனிநபர் முயற்சி, முன்னேற்றங்கள்னும். ஸோ அதில் அவங்க எப்படி மேலே வந்தால் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அதுங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ராகு சந்திரன் இணைவு அப்படின்றது எந்த டிகிரியில் இருக்குது, எந்த நிலையில் இருக்குன்றதை பொறுத்து இந்த பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இது வந்து பொதுவாக 1 இல்லை 2 இந்த 12 இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறதும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான இதுவாகவும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 1 அப்படின்றப்போ வந்து அவருடைய ஜாதகர், அவருடைய தன்னம்பிக்கை, முயற்சி எல்லாமே இருக்கும். அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்ன்றதும். ஆனால் அவருடைய செயல்கள் வந்து சில சமயத்தில் வந்து ஒரு சுயநல வாழ்க்கை இருக்கும். சில சமயத்தில் குறுக்கு வழிகள் அந்த மாதிரி இதில் எண்ணங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள், தாழ்வுகளோடு இருக்கும். ஸோ அதனால் முன்னேற்றம் போச்சு வந்து ஒரு சமயத்தில் வந்து அது வந்து வளர்ச்சியை கொடுத்தாலும் அவருடைய நிலை அந்த நிலையை பொறுத்து பல பிரச்சனைகளை வந்து மாட்டி விட்டுருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2ல் இருக்குது அப்படின்றப்போ பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அவர் வாக்கு சுத்தமாக இருக்கார். நிறைய வாக்குனாலே அவங்க பேச்சினாலே அவங்க கெடுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 2ல் இருக்க ராகு சந்திரன் நினைவுன்றது கொடுக்கும். போராட்டங்கள் இருக்கும், வீண் பிடிவாதங்கள், ஜன்மங்கள் இதில் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற செயலை வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த 2ல் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 4 வந்து ஒரு சுபஸ்தானம் நல்ல இது இருக்கும். ராகுவோட சந்திரனோட நிலைப்பாடை பொறுத்து அந்த இடம் இப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ராகு சந்திரன் இணைவு அப்படின்றது ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்கும், அந்த இதுவும் இருக்கும். இது வந்து நம்ம அந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவத்தில் இருக்குது, அது எந்த இணைவுன்றது எந்த ராசி, எந்த வீட்டில் இருக்குது, சுபர் பார்வைகள் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த பாதிப்புகள் வந்து மிக மிக குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய வந்து இந்த ராகு சந்திரன் இணைவுன்றது வளர்ச்சியும் கொடுக்கும், அதே சமயத்தில் பாதாளத்தையும் தள்ளும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றது ஒரு சின்ன ஆய்வாக இந்த கட்டுரை பார்க்கும். இத்தோட இந்த பதிவு முடிது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில்
உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.